அறிவுறுத்தல் அலட்சியமா அல்லது முறையான பாதுகாப்பு வழங்கப்படாதது காரணமா? கரூரில் ஏற்பட்ட இந்த துயரச் சம்பவத்திற்கு எது காரணம் என்ற வார்த்தை போர் தற்பொழுது அரசியல் கட்சிகளிடையே வெடித்திருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் அங்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த துயர சம்பவம் தமிழக மக்களின் அனைத்து தமிழக மக்களுடைய நெஞ்சை உருக்குகின்ற சம்பவமாக நடந்தேறி இருக்கிறது. உள்ளபடியே இந்த துயர சம்பவத்தில் உயிரை இழந்திருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்தவர்களுடைய ஆன்மா ஆண்டவருடைய திருநிலையில் இளைப்பாற வேண்டும் என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்த சம்பவத்தை பற்றி தீவிர விரிவான விசாரணை, சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த குடும்பத்தினருக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பதவியினை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அரசு தீவிரமாக சிந்தித்து இதில் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை எதிர்பார்த்து பாதுகாப்பு வசதிகளை விரிவாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி கேட்கல என்ன தம்பி? தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்தந்த குடும்பங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதிகமாக நிதி கொடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கணும்னு இப்போ புதுசா பழைய இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது. இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் பாதுகாப்பு வரைமுறைகள் துரிதப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். இனிமேல் ஒரு உயிர் கூட இது மாதிரியான சம்பவங்களில் இழப்பு ஏற்படாமல் அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நடந்த கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி சிகிச்சையில் இருப்போருக்கு ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இந்த துயரச் சம்பவத்தில் உயிரை இழந்திருப்போரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் திரு ஓபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விஜய் பிரச்சார கூட்டத்தில் கரூரில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.